பாலாப்பூர் கிராமத்தில் காலுன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் மனைவி ரேஷ்மாவுடன் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துகிட்டு வந்தான். காலுவுக்கு கிராமத்திலேயே ஒரு சின்ன கடை. அந்த கடையில அவன் மட்டன் பிரியாணி செய்து விற்பான். பாலாப்பூர் முழுக்க ஒரே ஒரு மட்டன் பிரியாணி கடை. அதுவும் காலுவோட கடைதான். அதனால கிராமத்துல இருக்கிற எல்லாருமே காலு கடை பிரியாணின்னு சொல்லிட்டு அங்கதான் வருவாங்க. காலு ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலை வழக்கம் போல கடை முழுக்க கூட்டம். அப்போ அங்க ஹரீஷ்னு ஒருத்தன் வர்றான். காலு அங்க. காலு அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. என்னடா ஹரீஷ் இப்படி சொல்ற? நேத்து நான் நகரத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு தாபால 100 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். ஒரே கவலம் சாப்பிட்டதும் வாய்க்கே பிடிக்கல. ஆனா இங்க உங்க கடையில 30 ரூபாய்க்கு சாப்பிட்டா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. உங்க பிரியாணி செம்ம சுவையண்ணா. ஹரீஷ் சொன்ன வார்த்தைகள் காலுவோட மனசுல ஆழமா பதிஞ்சுச்சு. நகரத்துல 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க, நான் மட்டும் 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். இப்படின்னா நான் எப்ப பணக்காரன் ஆகிறது? இது எல்லாம் நஷ்டம்தானே. அடுத்த நாள் காலு கடை முன்பு ஒரு போர்டு எழுதிட்டான். மட்டன் பிரியாணி ரூபாய் 100 ஒரு பிளேட். அத பார்த்ததும் மக்கள் அப்படியே நின்னுட்டாங்க. என்னடா இது, 30 ரூபாய் இருந்து நேரா 100 ரூபாயா? காலு அண்ணா, இப்படி திடீர்னு விலைய ஏன் கூட்டிட்டீங்க? அஸ்லம், மட்டன் விலை ரொம்ப உயர்ந்துடுச்சு. நகரத்துல எல்லாம் இரட்டிப்பு விலையில விக்கிறாங்க. நானும் நஷ்டத்துல போக முடியாதே. சரியண்ணா, முன்னாடியே தினமும் 3 பிளேட் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு பிளேட் போதும். அஸ்லம் மாதிரியே முன்னாடி 3-4 பிளேட் சாப்பிட்ட எல்லாரும் இப்போ ஒரு பிளேட் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இரவு நேரம் வந்தது. காலும் வழக்கம் போல நிறைய பிரியாணி செய்து வைத்திருந்தான். ஆனா அந்த நாள்ல பிரியாணி விக்கவே இல்ல. பாத்திரத்துல அப்படியே மிச்சமா நின்னுச்சு. விலை கூட்டுனது தப்பா போச்சோ? ஐயோ, இவ்ளோ பிரியாணி மிச்சமா இருக்கு, இது எல்லாம் ஒரு இரவுல கெட்டு போயிடுமே என்ன நினைச்சுக்கிட்டு காலு அந்த மிச்ச பிரியாணிய கொண்டு வீட்டுக்கு போனான். வீட்டுல ரேஷ்மாவிடம் நடந்த எல்லாத்தையும் விவரமா சொன்னான். ஏன் இப்படி பேராசைப்படுறீங்க காலு? நான் எத்தனை தடவை சொல்றேன், பேராசை எப்பவுமே நஷ்டத்துக்கு தான் கொண்டு போகும். இவ்வளவு பிரியாணி எல்லாம் இன்னைக்கு இரவுக்குள்ள கெட்டு போயிடும். அது எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அதையெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு வை. நாளைக்கு காலையில இதையே கடைக்கு கொண்டு போவேன். என்னங்க, இந்த பிரியாணியை விக்க போறீங்க? அது சாப்பிட்டா மக்கள் வயிறு கெட்டு போயிடுமே. தயவு செய்து அதை குப்பையில போடுங்க. என்ன சொல்ற? இத குப்பையில போடணுமா? நாளைக்கு இத புதுசா செய்யற பிரியாணில கலந்துருவேன். யாருக்கும் தெரியாதே. அடுத்த நாள் காலை காலு அந்த பழைய பிரியாணியையும் எடுத்துக்கிட்டு கடைக்கு வந்தான். கிராமத்துல இருக்கிற அமன்னு ஒருத்தரிடம் கொஞ்சம் மட்டன் வாங்கினான். புதுசா பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு பிரியாணி 50 ரூபாய். நீ கேள்விப்பட்டதும் மீண்டும் மக்கள் கூட்டம் கடை முன்பு. இதுதான் சரியான வாய்ப்பு. நேத்து இரவு பழைய பிரியாணியையும் இப்ப புதுசு பிரியாணில கலந்துடுவேன். யாருக்கும் சந்தேகம் வராது. அவன் அப்படியே கலந்தான். சில நேரத்துல ஐயோ காலண்ணா, இந்த பிரியாணி சாப்பிட்டதும் என் வயிறு செம்ம வலிக்குது. எனக்கும் அதேதான், என் வயிறும் வலிக்குது. ஐயோ, எனக்கும். காலு கடையில சாப்பிட்ட அனைவருக்கும் வயிற்று வலி ஆரம்பிச்சது. ஐயோ, இது கண்டிப்பா பழைய பிரியாணி தான் காரணம். இதுக்கப்புறம் இந்த கடைக்கு நாங்க வரவே மாட்டோம். இந்த காலு கடை பிரியாணியை இனி எப்பவும் சாப்பிட மாட்டோம். மக்கள் எல்லாரும் காலுவ திட்டிக்கிட்டு பணம் கூட கொடுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டேனா? லாபத்துக்காக பழைய பிரியாணிய கலந்தேன். இப்போ வியாபாரமும் போச்சு, நம்பிக்கையும் போச்சு. நாளுக்கு நாள் காலுவோட நிலம் மோசமா போச்சு. முன்னாடி தினமும் 3 நேரமும் கூட்டம் இருந்த கடை இப்போ ஒரு நாளுக்கு 2-3 பேரே வர்றாங்க. காலு தினமும் எவ்வளவு பிரியாணி சமைச்சானோ அத முழுக்க முழுக்க குப்பையில தான் போட வேண்டிய நிலை. ஒரு நாள் இரவு காலு தலைய குனிஞ்சிக்கிட்டு சோகமா உட்கார்ந்திருந்தான். நான் அப்பவே சொன்னேன்ல, பேராசை வேண்டான்னு. அந்த நாள் பழைய பிரியாணியை கலக்காம இருந்திருந்தா இன்னைக்கும் நம்ம கடை நல்லா ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ தினமும் இவ்வளவு பிரியாணி வீணா போகுது. சில பேரே வராங்க. நாளைக்கே அரிசி வாங்க பணம் இல்ல, மட்டன் வாங்க பணம் இல்ல. நாளைக்கு கடையை எப்படி திறப்பீங்க? என்ன பண்றதுனே தெரியல. இந்த வியாபாரத்தை மூடிட்டு நேர்மையா வேற ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிங்க. அச்சமயம் காலு வீட்டு கதவுல திடீர்னு தட்டும் சத்தம். கதவ திறந்தா
ராஜான்னு ஒருத்தன் நிக்கறான். காலு அண்ணா, நான் நகரத்திலிருந்து வர்றேன். சொல்லுங்க ராஜா. நாளைக்கு நகரத்துல இருந்து 200 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு மட்டன் பிரியாணி நீங்க தான் சமைச்சு தரணும். 200 பேருக்கா? ஆமா, பிரியாணி அப்படி சுவையா இருக்கணும். சாப்பிட்டவங்க உங்க விரல்களையே நக்கணும். ஆமாம் ராஜா மேனா, நிச்சயமா செய்ய முடியும். ஒரு பிளேட் 100 ரூபாய் ஆகும். 100 ரூபாய் வேண்டாம், 200 ரூபாய் ஒரு பிளேட்டுக்கு தர்றேன். என்ன 200 ரூபாயா? ஆமா, பிரியாணி உச்சகட்ட சுவையா இருக்கணும். இது பாருங்க, 200 ரூபாய் பிளேட் கணக்குல 100 பிளேட்டுக்கு 20,000 ரூபாய் அட்வான்ஸ். பிரியாணி முடிஞ்சதும் மிச்ச 20,000 ரூபாய் தர்றேன். ராஜா 20,000 ரூபாய் கொடுத்து அங்கிருந்து போயிட்டான். ரேஷ்மா, பாரு, 40,000 ரூபாய் ஆர்டர், அதுவும் ஒரே நாள்ல. இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த தடவை நேர்மையா மட்டும் வியாபாரம் பண்ணுங்க. இனி பேராசைப்பட மாட்டேன், நேர்மையா தொழில் செய்வேன். அடுத்த நாள் காலை காலு நகரத்துக்கு போனான். மிளகாய், மசாலா எல்லாம் வாங்கினான். பிறகு அரிசி கடைக்கு போனான். அண்ணா, நான் எப்பவும் வாங்குற 50 கிலோ அரிசி கொடுங்க. இப்போ அரிசி விலை உயர்ந்திருக்கு. கிலோ 60 ரூபா. என்ன 60 ரூபாயா? இவ்வளவு விலையில வாங்கினா எனக்கு என்ன மிச்சம்? அப்போ 30 ரூபாய் கிலோ அரிசியே வாங்கிக்கலாம். யாருக்கும் தெரியாது, பணமும் சேமிக்கலாம். மீண்டும் பேராசை காலுவோட மனசுக்குள் முளைக்க ஆரம்பிச்சது. அதனால 60 ரூபாய் கிலோ அரிசிய விட்டுட்டு 30 ரூபாய் கிலோ அரிசிய காலு வாங்கிட்டான். சரி, அரிசி வாங்கிட்டோம். இன்னொரு இடத்துலயும் சேமிச்சா பணம் இன்னும் மிச்சமாகுமே. 50 கிலோ மட்டன் வாங்கறதுக்கு பதிலா மாலை வரைக்கும் அனைத்து பிரியாணியையும் சமைச்சு முடிச்சான். 200 பேருக்கான பிரியாணி. எல்லாரும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சதும், என்னடா இது, ஒரு சுவையும் இல்லையே. மட்டன் பீஸ் எங்க? இது எல்லாம் சோயாபீன் மாதிரி இருக்கு. எங்க வாயிலேயே முழு ருசியும் கெடுத்துட்டாங்க. இந்த பிரியாணி கொடுக்கணும்னா நாங்க வீட்லயே சாப்பிட்டு வந்திருப்போம். விருந்தினர்கள் எல்லாரும் பிரியாணிய தள்ளிட்டு கோபமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லாத்தையும் கேட்டதும் ராஜாக்கு தாங்க முடியாத கோபம். அவன் நேரா காலு வீட்டுக்கு போய் பெரிய தகராறு பண்ண ஆரம்பிச்சான். காலு, நான் உனக்கு டபுள் பணம் கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கேவலமான பிரியாணியா? எல்லா விருந்தினரும் சாப்பிடாமலே போயிட்டாங்க. உன்னால எனக்கு பெரிய அவமானம். இப்போ உடனே 40,000 ரூபாய் கொடு. ராஜா கத்தி கூச்சல் போட்டு காலுவிடமிருந்து 30,000 ரூபாய பறிச்சுக்கிட்டான். இன்னும் 10,000 ரூபாய் பாக்கி இருந்தது. பணம் இல்லையா? அப்போ உன் கடைய என் பேர்ல எழுதிட்டா. காலு வேற வழி இல்லாம அவனோட கடைய ராஜா பேர்ல எழுதி கொடுத்தான். கடை முறுக்க மோஹித் கைப்பற்றினான். அத பார்த்து ரேஷ்மாவும் காலும் கண்ணீரோட நின்னாங்க. உன்னோட பேராசையால என் அப்பா உழைத்து சேர்த்த கடை கூட போச்சே. நான் எத்தனை தடவை சொன்னேன் பேராசை வேண்டான்னு. நீங்க ஒருபோதும் கேட்கவே இல்ல. இப்போ கடை இல்ல, மரியாதையும் இல்ல, கிராமம் முழுக்க நான் அவமானம். ரேஷ்மா, என்ன மன்னிச்சிடு. இப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. பேராசை எப்பவும் அழிவுத்தான் தரும். நான் வாக்குறுதி தரேன், இனி என்ன வேலை செய்தாலும் நேர்மையோட தான் செய்வேன். ஒருபோதும் பேராசைப்பட மாட்டேன். காலு தன் தவறை உணர்ந்தான். அதுக்கப்புறம் நகரத்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல பிரியாணி சமையல்காரனா வேலை பார்த்து நேர்மையா தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சான்.